வணக்கம் நண்பர்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனுஷனுக்கு. இது எல்லா டாக்டர்களுடைய பரிந்துரையும் அப்படித்தான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நம்ம ஏதாவது ஹெல்த்தியான ஐட்டமாக சாப்பிடணும். ஸோ ஒரு பழமொழி கொடுத்துருக்குது நம்ம தமிழில். காலையில் ராஜ சாப்பாடு சாப்பிடணும், மத்தியானம் மனுஷன் மாதிரி சாப்பிடணும், இரவு கண்டிப்பாக நம்ம பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போ விதிகளெல்லாம் மீறி நம்ம எல்லாருமே உல்ட்டாவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காலையில் நம்ம நிறைய நேரம் சாப்பிட்றதே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். ஏன்னா ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும், நேரம் ஆயிடுச்சு, நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டு மத்தியானம் மட்டும் கரெக்டாக சாப்பிட்றோம். அப்புறம் நான் ஈவினிங் வரும்போதே என்னென்ன காய்கறிகள் என்னென்ன இது உண்டோ அது எல்லாமே வாங்கிட்டு வரோம். மீன், கருவாடு, சிக்கன், மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வெட்டி நைட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு உணவு தயார் பண்ணுறோம். ஒரு படையல் தயார் பண்ணுறோம், இரவு உணவு. ஸோ இந்த இரவு உணவு தான் நமக்கு ஒரு மெயின் உணவாக நம்ம ஆக்கிக்கிட்டு வரோம். இந்த இரவு உணவு கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் ஒழிச்சாலே நம்ம உடல்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக உணர ஆரம்பிக்கும், லேசாகும், உடல் லேசாகும். உடலுக்கு நிறைய நேரம் நம்ம இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம உடல் பருத்து கனத்து நமக்கே ஒரு சுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ முன்னாடி மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் எதுவுமே இல்லை. நம்ம எந்த நேரம்னாலும் ஆர்டர் பண்ண முடியும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியும். பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், பர்கர் பண்ணலாம், பீஸா பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ஸோ அதுவும் நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணுறோம். நான் மெயினாக சிக்கன் பிரியாணியினுடைய மோகம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு சென்னையில் ராத்திரியில் 12 மணிக்கு பிரியாணி கிடைக்குது, 3 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிக்கு பிரியாணி கிடைக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி தவிர்க்கணும் அப்படிங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்டோடைய ஒரு அறிவுரையாக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணிகளை அதிகாலையில் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா அதனுடைய மசாலாக்கள்லாம் காலையில் நம்ம உடல்லே ரொம்ப மென்மையாக இருக்கும், அந்த உறுப்புகள்லாம் மென்மையாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரியான மசாலாக்கள் அதிகமான ஒரு உணவுகளை சாப்பிடும்போது அது நம்ம உடல் உறுப்புகளை கண்டிப்பாக டே பை டே பாதிக்கும். ஒரே நாளில் நமக்கு தெரியாது. அது நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம்னா ஒரு நாள் நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல் எல்லா பகுதிகளுமே பாதிப்பதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே ஜங்க் ஃபுட்ல இருந்து நம்ம வெளியில் நம்ம நார்மலாக டைமுக்கு சாப்பிட்டு 7 மணிக்கு முன்பே உறங்க செல்வோம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.